ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். அட்சயலக்கண பத்ததி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடும் வீடியோக்களுக்கு உங்களுடைய லைக், கமெண்ட், ஷேர்ஸை கொடுங்க. அதே போல் ஏஎல்பி முறையில் நான் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகமானது ஒரு 25 வயதுடைய பெண்ணின் ஜாதகம். அவங்களுக்கு திருமண காலம் வந்துருச்சா அப்படின்றதுக்காக கேட்டு வந்தாங்க. அப்போ நம்ம அவங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி ஏஎல்பி சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தோம். அவங்க கடகராசி கும்பலக்னத்தில் பிறந்திருந்தாங்க. 25 வயது அப்படின்னு போகிறப்ப அவருடைய வயதின் லக்னமாக வந்தது ரிஷப லக்னம். ரிஷப அட்சய லக்னத்துக்கு போயிட்டுருக்காங்க, இப்போ பயணிச்சிட்ருக்காங்க. ரிஷப லக்னத்தோட அதிபதி சுக்கிர பகவான். அவர் 3ஆம் வீடாக கடகத்தில் நல்ல நிலையில் தான் இருக்கார். அப்போ திருமணம் சார்ந்த விஷயம் அப்படின்றது பார்க்கும்போது நம்ம 7ஆம் இடத்தை பார்ப்போம். 7ஆம் இடம் விருச்சிக வீடு, அதிபதி செவ்வாய் பகவான். அவரும் 3ஆம் வீடாகிய கடகத்தில் தான் இருக்கார். நல்லா தான் இருக்குது. அப்போ 10 வருஷ காலமும் நல்லா தான் இருக்காங்க. அப்போ இவருக்கு இந்த காலகட்டங்களில் போகக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறப்ப ரோஹிணி 1, அதிபதி சந்திர பகவான். அவரும் 3ஆம் வீடாகி கடகத்தில் தான் இருக்கார். எல்லாமே நல்ல நிலையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம ஏஎல்பியில் உடனடியாக சொல்லிடுவோம், இது உங்களுக்கு திருமண காலம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் 1 இயர் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணம் பண்ணலாமா அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த காலகட்டங்களில் முடிவுகள் ஃப்யூச்சரில் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் நீங்கள் இப்போ பண்ணி வைக்க முடியும். அதாவது அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். எப்படி நம்ம விவசாயம் பண்ணுறப்ப விதைகளை போட்டு இல்லை அந்த நிலத்தை தயார் பண்ணுறது, விதைகளை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவோமோ அந்த மாதிரி விஷயங்களை தான் இப்போ பண்ணி வைக்க முடியும். அதுக்கான டைமை அதை எடுத்துக்கலாம் இவங்க. இதே போல் ஒவ்வொரு லக்னங்களையும் பயணிக்கும் பொழுது எந்தெந்த காலம் நமக்கு திருமணத்துக்கு உகந்ததாக இருக்கும், எந்தெந்த காலம் திருமணம் பண்ண முடியாத காலமாக இருக்குன்றதை நம்ம ஏஎல்பி முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் சொல்லிட முடியும். உங்களுடைய ஜாதகங்களையும் இதே போல் ஏஎல்பி முறையில் துல்லியமாகவும் எளிமையாகவும் பலன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை அட்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை, வாய்ப்பு, சூழ்நிலை அமையட்டும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.